ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென்ட்ரி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். மீன் குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. காரம் இல்லாமல் அளவான காரத்தில் எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெந்தயம் 2 போடுங்க, அரை டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் 2 போடுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை கிலோ வெங்காயம் தொளிச்சு வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதையே எடுத்து எண்ணெயில் போடுங்க. போட்டு நல்லா வணக்குங்க. இன்னும் தேவையான அளவு எண்ணெய் வேணும்னு ஊற்றிக்கோங்க. அப்போ எண்ணெய் வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க மீன் குழம்புக்கு. பார்த்தா மீன் குழம்பு சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயத்தில் பச்சை வாசம் ஃபுல்லாக போயிடணும். நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருங்க. அப்புறம் நல்லா வணக்கும்போது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, மணத்துக்கு சோம்பு போடுங்க. மீன் குழம்புக்கு சோம்பு விட்டால் நல்லா கமகமன்னு மணமாக இருக்குங்க. கை நிறைய மணக்குங்க. அப்படியே வணக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வெங்காயம் வதங்குங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது வரமிளகா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதாவது ஒருத்தருக்கு காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் ஒரு 6 வரமிளகா போடுங்க. காரம் கம்மியாக வேணும்னு சொன்னால் 3 வரமிளகா போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 2-3 கட்டை தொளிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 15 பல். ஏன்னா மீன் குழம்பு பொறுத்தளவு நம்ம போகிற பூண்டு மணம் தாங்க நிறைய இருக்கணும். அப்போ தான் நல்லா மணக்கும் கமகமன்னு. நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா மல்லித்தூள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கரண்டியோட அளவில், நீங்கள் கரண்டி அளவு வச்சுக்கிறீங்களா வேறு எது அளவு வச்சுக்கிறீங்களோ அதில் ரெண்டு கரண்டி போட்டுக்கோங்க. 2 கரண்டி போட்டு மிளகாப்பொடி வேணும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரைச்சி வச்ச மீன் குழம்பு மசாலா பொடி வச்சுருந்திங்கன்னா போடுங்க. இல்லை கடையில் வாங்கி ஒரு கரண்டி மீன் குழம்பு மசாலா பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு அந்த வெங்காயத்துலேயே போட்டு நல்லா பரட்டுங்க. பரட்டிட்டு தேங்காய் பல்லாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு அரை மூடியை தேங்காய் நல்லா, அதையும் நல்லா சூடாகிற அளவுக்கு அப்படியே தொலைவி விடுங்க. தொலைவி விட்டிங்கன்னா நல்லா தேங்காயும் கொஞ்சம் லைட்டாக சூடாகணுங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் தனியாக ஒரு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பர் சுவையாக இருக்குங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் தான் அதிகமாக ஊற்றணுங்க. நாங்கள் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் குழம்பு நல்லா இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 2 போடுங்க, கடுகு 2 போடுங்க, கருகாப்பில் 2 கொத்து போடுங்க. நல்லா அது பொரியிட்டுங்க. அப்படியே வணக்கி விடுங்க. கருகாப்பில் வெந்தயம் மணம் நல்லா கமன்னு வருங்க. அப்படியே சூப்பராக மணமாக இருக்குங்க. பெருங்காயம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் பெருங்காயம் வச்சுக்கலாங்க. இல்லைனா பூண்டு நிறைய போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க. பூண்டு சூடுங்கிறதுனால நாங்கள் 4 பல் போட்டிருக்குறோங்க. சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சதை ஒரு 10 பல் அளவுக்கு வெட்டி வச்சதை போட்டு வணக்கி விடுறோங்க. நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வணக்குங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்கிடணுங்க. அப்படியே நல்லா வணங்கணுங்க. கருகாமல் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகை தனியாக மிக்சியில் போட்டிருக்கிறத அதை ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ 3-4 தக்காளி சிறுசாக இருந்தால் 3-4 தக்காளி பொடியை நறுக்கி வச்சதை எடுத்து போட்டு அதையும் வதக்கிடுங்க. அதுவும் நல்லா வதங்கணுங்க. அந்த தோலில் தனியாக வர்ற அளவுக்கு வதக்குங்க. தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு தனியாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி தனியாக எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நீங்கள் மீன் குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் வச்சுருந்தா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வணக்குனிங்கன்னா மணம் கமன்னு வருங்க. அப்படியே எண்ணெயில் வதக்க சுவையாக மணம் வருங்க. லைட்டாக மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வேணுங்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் போடுங்க. அதையும் நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்குங்க. அப்படியே எண்ணெய் இப்படி பிரிஞ்சு எப்படி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக மணமாக இருக்குங்க. கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றுங்க. அப்படியே புளி நல்லா சுண்டுற வரைக்கும் அப்படியே 2 திருப்புங்க. இப்படி கமன்னு மணம் வருங்க. சூப்பராக சுவையாக பாருங்கள். எண்ணெய் தனியாக, புளி வணக்கிவிட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் தனியாக மணமாக இருக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகை எடுத்து ஊற்றுங்க.
நல்லா நைஸாக வேணுங்கிறவங்க நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே சூப்பராக குழம்பு கம கமன்னு சுவையாக இருக்குங்க. அப்படியே மண் பாத்திரத்தில் நம்ம வைக்கிறது அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. குழம்பு பார்க்குறக்கு எவ்வளோ சுவையாக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்டியாக இருக்குங்க. அப்படியே நல்லா தொலைவி விடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு தட்டு எடுத்து மூடி வைங்க. நல்லா மீன் ஒரு 2-3 டைம் கொதிக்கணும். மீன் குழம்பு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு கொதிச்சிருச்சுன்னா 1 கிலோ மத்தி மீன் வாங்கி வச்சுக்கோங்க. அதையே நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணி தனியாக ஒரு 5-6 டைம் கழுவி வச்சுருக்கணுங்க. அதை எடுத்து ரெடியாக வச்சுருக்கணுங்க. குழம்பு கொதித்ததுக்கப்புறம் இந்த மீனை போடணுங்க. போட்டுட்டு பாருங்கள் நல்லா அமுத்தி விடுங்க. அவ்வளோதாங்க. மீன் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதித்தா தனித்தனியாக போயிடும். போட்டதே ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா போட்டதையுமே மத்தி மீன் வெந்துருங்க. உங்களுக்கு மண்டவலை வச்சுருக்கிறவங்க வெல்லம் போடலாம். கரும்பு சக்கரை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக வெல்லம் போட்டுக்கோங்க. காரமாக இருந்தால் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து மீன் பிரிஞ்சு சூப்பராக சுவையாக வரும் பாருங்க. அட்டகாசமான மீன் குழம்புங்க. உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஒரு கொதி வந்துருச்சுன்னா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அது சூட்லேயே நல்லா வெந்துருங்க. மல்லித்தழையை கழுவி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பொடியை பிச்சு போடுங்க.